நிச்சயமாக பவித்ரா. நேற்று அதிகாலையில் 2:45 மணி அளவில் கொச்சியில் இருந்து கோவை காந்திபுரம் காந்தி மாநகர் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கேஸ் குடோனிற்கு 18 டன் எரிவாயுடன் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கோவை அவனாசி சாலை உப்பரிபாளையம் மேம்பாலம் ரவுண்டானாவில் திரும்பும் பொழுது கட்டுப்பாட்டு இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டேங்கர் ஒரு புறம் சேதமடைந்து அதிலிருந்து எரிவாயு கசிவு துவங்கியது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட சூழலில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் தொழில்நுட்ப அலுவலர்கள் மற்றும் விரைந்து வந்து வாயு கசிவை கட்டுப்படுத்தினர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் காவல்துறையினரும் ஏராளமான குவிக்கப்பட்டு இந்த தீவிர பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். தொடர்ந்து 2 ராட்சச கிரேன்கள் மூலம் டேங்கர் தூக்கி நிறுத்தப்பட்டு மற்றொரு லாரியில் இணைக்கப்பட்டு சுமார் 10 மணிக்கு நேரத்திற்கு மேற்பட்ட இந்த பணியானது செய்யப்பட்டது. இந்த டேங்கர் லாரியை கணபதி காந்தி மாநகர் பகுதியில் உள்ள பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் சொந்தமான குடோனிற்கு இந்த லாரிக்கு முன்புறம் ஒரு தீயணைப்பு துறை வாகனமும் பின்புறம் ஒரு தீயணைப்பு துறை வாகனமும் மற்றும் ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறை வாகனம் என பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் இன்று கோவை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் லாரி ஓட்டுநர் ராதாகிருஷ்ணனை அவர் மீது BNS 281 ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், BNS 110 மரணம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் ஓட்டுதல், BNS 324 வாகனத்தை வேகமாக ஓட்டுதல், 9B வெடிபொருள் சட்டம், 23 பெட்ரோலியம் ஆக்ட் மற்றும் 86 W15 என்விரான்மெண்டல் ஆக்ட் என 6 மோட்டார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர் ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பவித்ரா.